Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமான் மீது நடிகை தொடுத்திருந்த பாலியல் வழக்கானது தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடிகை கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படக்கூடிய மருத்துவமனையில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் ஏற்கனவே நடிகை கொடுத்த புகார் அடிப்படையில் விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நடிகை கொடுத்த புகார் அடிப்படையில் பல முறை அவர் கருக்கலைப்பு செய்ததாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகையை மிரட்டியதாக கூறப்படும் ஹரி நாராயணமும் அவரிடமும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே சீமான் மீது பல வழக்குகள் நிலுவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல புகார்கள் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஈரோடு போலீசார் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்புவதற்காக நேரில் சென்னை வந்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வலசரவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நடிகை அவர்கள் சீமான் தனக்கு மதுரையில் வைத்து தாலி கட்டியதாக கூறிய நிலையில் தொடர்ச்சியாக பல விசாரணை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் உடனடியாக இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து உடனடியாக விசாரணை மேற்கொள்கிறார்கள். இந்த விசாரணையில் சீமானிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவர் விசாரணைக்கு முழுதும் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவரை கைது செய்ய இருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமான் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று 4 வாரம் கால அவகாசம் கேட்டு ஒரு மனு அளித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வலசரவாக்கம் போலீசார் இன்று சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என 2வது சம்மன் நேற்று ஒட்டப்பட்டிருந்தது. ஒட்டப்பட்ட சம்மன் சீமானுடைய ஆதரவாளர்கள் அதே போன்று அவருடைய காவலாளி அந்த சம்மனை கிழித்திருக்கிறார்கள். கிழித்தது மட்டும் இல்லாமல் காவலாளியிடம் இருக்கக்கூடிய அந்த கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். நேற்று சீமான் வீட்டில் இருந்த காவலாளி அதே போன்று அவருடைய உதவியாளர் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரோடு போலீசாரும் தற்பொழுது 2வது சம்மனை வழங்குவதற்காக சென்னை வருகை தந்துள்ளனர். தொடர்ச்சியாக சீமான் விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்து வருகிறது. மேலும் சீமான் கைது செய்யப்படுவாரா அல்லது போலீசாரிடம் ஒத்துழைப்புக்கு ஆஜராகுவாரா என்ற பல்வேறு கோணங்களில் சீமான் தரப்பிலிருந்தும் அதே போன்று அவருடைய வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.